அக்காவை ஏதோ ரோட்ல போற பொண்ணா நினைக்கலமா, என் சொந்த பொண்ணா நினைக்கிறேன். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சார் சொல்றேன். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு அப்பாங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. எனக்கு எரிச்சல் வரும். சார் ப்ளீஸ். சார், ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறப்போ முழு அக்கறையோட செய்யறவங்க யாரு? ஒண்ணு பொண்ணோட அப்பா செய்யணும், அப்படி இல்லைன்னா பொண்ணோட அண்ணன் செய்யணும். எனக்கு அப்பா இல்ல, சின்ன வயசுலயே போயிட்டாரு. உன்னை என் பொண்ணு மாதிரி தாமா நினைக்கிறேன். அம்மாடி ஆர்த்தி, அழாதம்மா, அழாத. அம்மா, மச்சு நம்பர் உள்ளவங்க தண்ணி ஊத்தணுமா? தண்ணி ஊத்து. எடுத்து ஊத்துங்க. நல்லா வேண்டிக்குங்க. நீ அந்த திமிர் பிடிச்ச அபியோட தம்பி அப்படிதானே? Get out! அவளோட தம்பின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை அப்படியே தோர்த்திருப்பேன். குலாசாமி, get out! Out! Out I say! Get out! புருஷனை எப்படி இங்க விட்டு கொடுக்கறது? காசுக்காக நீங்க என்ன விட்டு கொடுப்பீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அப்பா என் குழந்தைகளுக்கு வேண்டாம். 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் பிள்ளைகளை நான் காப்பாத்துக்கிறேன். மாப்பிள, என்ன மாப்பிள, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க மாப்பிள. ஒன்னும் ஆகலத்த. மாப்பிள, ஏன் ஏன் இப்படி கவலையா இருக்கீங்க? ஏன் 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 கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது? காஞ்சனாவோட ஏதாவது பிரச்சனையா? ஆதி ஏதாவது சொல்லிட்டானா? சொல்லுங்க மாப்பிள. இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? நான் இன்னைக்கு முதல் மனைவி கற்பகத்தை பார்த்தேன். ஆமாத்த, என் முதல் மனைவி பார்த்துட்டேன். நிறைய உண்மைகள் உடனடியா திரை விலகிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. அத்தனை நிஜத்தையும் தாங்கிக்க முடியாம திக்கு முக்காடி போயிருக்கேன் அத்தை. என்ன மாப்பிள சொல்றீங்க? ஆமாத்த, ரோட்ல மனோகரோட வந்த பொம்பளை மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா. அந்த வழியா போன இறங்கி பார்த்தேன். அது என் மனைவி கற்பகத்தை. ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்துட்டு தான் வரேன். அத்தை, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம வீட்டுல வேலை பார்த்தான்ல மனோகர், அவன் என் பையனத்தை. அபி என் மக, என் மூத்த மக. எவ்வளவு பெரிய தப்புகளை நான் பண்ணிருக்கேன். அந்த குடும்பத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாதன்னா அபியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேனே அத்தை. என் பையன் மனோகர் என் வீட்லயே டிரைவரா வேலை பார்த்திருக்கான். எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டிருக்கான். ஐயோ அத்தை, உங்களுக்கு என் மனசு புரியும் நினைக்கிறேன். என் குழந்தைங்க அனுபவிச்ச சங்கடங்கள் என்ன பாறையா அழுத்திக்கிட்டு இருக்கு. இந்த தகப்பனோட வேதனையை உங்களால உணர முடியுதா அத்தை? மாப்பிள, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆமா மாப்பிள, கற்பகம் உங்க மனைவிதாங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அது மட்டும் இல்ல, அபி, ஆனந்தி, ஆர்த்தி, மனோகர் எல்லாருமே உங்க குழந்தைகள் தாங்கிற விஷயமும் எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன சொல்றீங்க அத்தை? முன்னாடியே தெரியுமா? ஏன் அத்தை என்கிட்ட சொல்லல? உங்களுக்கு எப்படி தெரியும்?
மாப்பிள்ள, நீங்களும் கற்பகமும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பழைய போட்டோவை உங்க ரூம்ல பார்த்தேன். அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் இவங்கெல்லாம் உங்க குழந்தைங்க தாங்கிறத. ஏத்து எல்லாம் தெரிஞ்சிருந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்களே, எதுக்காக அத்தை என்கிட்ட சொல்ல? இது எல்லாத்துக்குமே காரணம் சூழ்நிலை தான் மாப்பிள்ள. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கோவில்ல ரஞ்சனிய மகளா நீங்க தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னப்ப நான் ஏன் தடுத்தேன்னு? இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் அப்படி செஞ்சேன். மனோகர் இங்க வேலை பார்த்தப்ப அவங்கிட்ட தனி அக்கறையோட நடந்துகிட்டேன். ஏன்னா அவன் நம்ம வீட்டு பிள்ளைங்க உண்மை தெரிஞ்சதுனாலதான். அவனை நீங்க வேலையை விட்டு தூக்கினப்ப நான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஆமா மாப்பிள்ள, நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க குடும்ப கஷ்டத்தை தீர்க்க உதவலாமேன்னு கொஞ்சம் பணத்தோட போனேன். ஆனா அபிக்கு தன்மானம் அதிகம், வாங்க மறுத்துட்டா. கொண்டு போன பணத்தோட நான் திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டேங்க. இவ்வளவு தன்மானத்தோட கௌரவமா அவங்க குடும்பம் நடத்துறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் மாப்பிள்ள, ரொம்ப பெருமைப்பட்டேன். இவ்வளவு விஷயங்கள் உங்க மனசுல மூடி வச்சிட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே. மாப்பிள்ள, உங்களுக்கு தெரியாதது இல்ல. இந்த விஷயம் காஞ்சனாவுக்கு தெரிய வந்ததுன்னா என்ன ஆகும்? மாப்பிள்ள, ஒரு தடவை உங்க முதல் மனைவி ஞாபகம் வந்ததுன்னு சொன்னதுக்கே அவ எவ்வளவு மோசமா மாறினா. அவ உயிருக்கே அன்னைக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஆயிடுச்சே. அவளால இந்த விஷயங்களை ஏத்துக்கவோ சகிச்சுக்கவோ முடியாது மாப்பிள்ள. ஆமா, நீங்க மும்பைல இருந்து சென்னைக்கு வரும்போது உங்ககிட்ட என்னன்னு சொல்லி அவ சத்தியம் வாங்கினா? முதல் மனைவியை பார்க்க கூடாது, நினைக்க கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கினா இல்ல? இப்ப இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா? சரி, அவளை விடுங்க. ஆதியா அம்மா மேல உயிரியே வச்சிருக்கான். நீங்க காஞ்சனாவுக்கு துரோகம் பண்ணவர்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நினைக்கவே எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. அன்னைக்கு ஒரு நாள் அபி இங்க வந்து ஒரு இடத்த அவனுக்காக விட்டு தரேன்னு சொன்ன போது துப்பாக்கி எடுத்து அவளை சுட போனான். இப்ப இந்த உண்மை தெரிஞ்சு தன்னோட ஸ்தானமே அபி விட்டு கொடுத்ததாங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? என்னால முடியல மாப்பிள்ள, நினைக்கவே எனக்கு பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல காஞ்சனா என் மக, அந்த எண்ணம் எனக்கு இருக்கத்தானே செய்யும். காஞ்சனா வாழ்க்கையில புதுசா ஒரு குழப்பம் வரத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது மாப்பிள்ள, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. மாப்பிள்ள, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நான் உங்களை குறை சொல்ல வரல. அந்த குடும்பமும் உங்க குடும்பம் தான், கஷ்டப்படுற குடும்பம் தான். நீங்க இல்லாம அவங்க நிறைய சிக்கல்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்யணும் மாப்பிள்ள, உதவி செய்யணும், பண உதவி செய்யணும். ஆனா அத நிழலா இருந்து செய்யணுமே தவிர நேரடியா போய் செய்யக்கூடாது மாப்பிள்ள, நேரடியா போய் செய்யக்கூடாது. ஆமா மாப்பிள்ள, இந்த விஷயம் லேசா வெளியில தெரிஞ்சா கூட இது ரெண்டு குடும்பத்தையும் பாதிக்கும். மாப்பிள்ள, நீங்க கற்பகத்தை பாத்தீங்களே, கற்பகம் உங்களை பார்த்தாளா? இல்ல. நல்லது மாப்பிள்ள, இனிமே நீங்க கற்பகத்தை பார்க்க வேண்டாம். அபி, ஆர்த்தி, மனோ, ஆனந்தி இவங்களுக்கு நீங்க செய்ய நினைக்கிற உதவிகளை வெளியில இருந்தே செய்யுங்க. உங்களை நீங்க வெளிப்படுத்திக்க வேண்டாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நான் சொல்றது உங்களுக்கு சங்கடமா கூட இருக்கலாம். ஆனா சில சமயம் உண்மை எல்லாம் வெளியில தெரியறது பிரச்சனை மாப்பிள்ள. உதாரணத்துக்கு ஆனந்தியை எடுத்துங்க. அவளுக்கு தான் குடும்பத்தை விட்டுட்டு போன தாப்பம் மேல கடுமையா கோவம் இருக்கு. நீங்க தான் அந்த தகப்பன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ உங்ககிட்ட நடந்துக்கிற விதமே வேற விதமா இருக்கும். நிறைய நடந்துருச்சு மாப்பிள்ள, ரொம்ப காலம் போயிடுச்சு. இனிமே வர வாழ்க்கையிலாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது. அதனால நான் உண்மையை வெளிப்படுத்தல. நீங்க வெளிப்படுத்த நினைச்சாலும் அதனால நல்லது நடக்க போறதில்ல. இதனால குழப்பம், சண்டை, பிரிவினை இதுதான் நடக்க போகுது. தயவு செஞ்சு யோசிங்க மாப்பிள்ள. நான் சொல்றதுல இருக்கிற உண்மை புரியும், யோசிங்க. நமக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா சார்? அப்படி எனக்கு சொல்ல தெரியல, நாம ஸ்ட்ராங்கா இல்ல. சரி விடுங்க, பார்க்கலாம். இல்ல மேடம், சில சமயம் சில கேஸ் எங்களுக்கு இப்படிதான் தண்ணி காட்டும். யா டெஃபினெட்லி 1 வீக்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வந்துரும். அங்க பாருங்க அபி. That'll be
another feather in Aditya's cap. You see, யாரும் என் முன்னாடி நிக்க முடியாது. It's true. கான்ட்ராக்ட் உங்க கைக்கு தான் வரும். இது பாருங்க, 1 week குள்ள நான் ஃபோன் பண்றேன். நீங்க மெட்டீரியல் எல்லாம் இப்போ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. யா, எப்போ எந்த சைட்க்கு அனுப்பணும்னு நான் சொல்றேன். மோஸ்ட் ப்ராபபிலி அந்த அபி சைட்ல அந்த நியூ ப்ராப்பர்ட்டி டெஃபினெட்லி. அவன் பேசுறது கேட்டிங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அதிர்ச்சியா இல்லையா? இதுல என்ன சார் அதிர்ச்சி? இது வரைக்கும் திரைக்கு பின்னால இருந்து காரியங்களை பண்ணிட்டு இருந்தா, இப்ப என்னன்னா வெளிப்படையா பண்றா. தெரிஞ்ச விஷயம் தானே. சரியான கிரிமினல் புத்தி மேடம் இந்த ஆளுக்கு. ஒருவேளை இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு எதிராக அமைஞ்சிருச்சுன்னா, நம்ம கம்பெனிய கோர்ட் பையர் சொல்றபடி அவன் கம்பெனிக்கு டேக் ஓவர் பண்ணி கொடுக்கும். அதான் வெளிப்படையா வந்திருக்கா. நம்ம நெக்ஸ்ட் வீக் டெஃபினட்டா மீட் பண்ணலாம். பை, see you. Thanks. நமஸ்கார் மேடம் ஜி. பதிலுக்கு விஷ் பண்ற பண்பு கூட இல்லாம போச்சு உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் மிஸ்டர் ஆதித்யா? எனக்கு எதுவும் வேணாம். ஜஸ்ட் உங்களை பார்த்தேன், பேசணும்னு தோணுச்சு, தட்ஸ் ஆல். ஆனா உனக்கு தான் நிறைய தேவைப்படும் போல இருக்கு. பிசினஸ்ங்கிறது கடல், ஹைவே ரோடு கிடையாது. கடல்ல போகணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி வேணும், அனுபவம் வேணும். உடம்பு முழுக்க அதுக்கான துடிப்பு பரம்பரையிலே ஊறி இருக்கணும். சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு இல்ல இது. ஆதித்யா கிட்ட அது எல்லாமே இருக்கு. ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனோட புல்லனா என் ரத்தத்திலே பிசினஸ் இருக்கு. என் அப்பா வழியில நான் கத்துக்கிட்ட அனுபவம், என்னை தாங்கி நிக்க ஏராளமான பணம், செல்வாக்கு, பவர் எல்லாமே இருக்கு. ஆனா உன்கிட்ட என்ன இருக்கு? ஆசை. வெறும் ஆசை மட்டும்தான் இருக்கு. வெறும் ஆசை மட்டும் வச்சுக்கிட்டு கடல்ல இறங்குனதான் உன்னோட தப்பு. இப்ப பாரு, உன்னோட முதல் வேலை அது இன்னைக்கு என்கிட்ட அப்படியே வரப்போகுது. அபி கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் எழுதின போர்டு மட்டும்தான் உனக்கு மிச்சமா போகுது. அந்த போர்டு வச்சு என்ன பண்ண போற? உன் வீட்டு பாத்ரூம் கதவு இல்லாட்டி அந்த போர்டை கதவா யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் ஆதித்யா. கோவம் வருதா? யோசிச்சு பாரு, எனக்கு எவ்வளவு கோவம் வரும். என் இடத்துல நீ இருந்து யோசிச்சு பாரு. உன்கிட்ட வேலை பார்த்த ஒரு ஆள் வெளியில போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு உன்னையே அழிக்க பார்த்தா உனக்கு எப்படி இருக்கும்? என்ன தகுதி இருக்குன்னு நீ ஏன் முன்னாடி வந்து நின்ன? என் எஜுகேஷன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுல ஒரு பங்காவது உன்கிட்ட இருக்கா? அதுக்கு மேல ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொம்பளை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல, அதுவும் இந்த ஆதித்யாவை எதிர்த்து யோசிச்சு பாரு, நடக்குமா? என்கிட்ட மோதிரத்தோட பலன் தான் நீ இப்போ வரிசையா அனுபவிக்கிற. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு இன்னொரு அடி விழ போகுது. தயாரா இரு. Just be prepared, madam. இந்த குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட அபி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தான் பொறுப்பேற்றுக் கொண்டு கட்டிய கட்டிடத்தில் கட்டுமான பணி முறைப்படி நடைபெறவில்லை என்றும் அதில் தவறுகள் நடைபெற்றிருப்பதாகவும் நரசிம்மன் என்பவர் புகார் கொடுத்திருந்தார். அவர் தவிர அந்த இடத்தில் வீட்டிற்கு முன்பணம் கொடுத்திருந்த மற்ற பையர்ஸ் 9 பேரும் இணைந்து புகார் கொடுத்திருந்தனர். மேற்படி புகாரின் பேரில் அக்கட்டிட பணியை ஆய்வு செய்ய அரசு தரப்பில் 2 கட்டிட பொறியாளர்களும் சட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு வழக்கறிஞரும் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அக்கட்டிடத்தை பரிசோதித்து அளித்துள்ள அறிக்கையின்படியும் வழக்கின் தன்மையை ஆராய்ந்தும் இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது.
அபி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிடம் கட்டிய இடத்தில் ஏற்கனவே குளம் ஒன்று இருந்ததாகவும் முறைப்படி மண் பரிசோதனை செய்யப்படாமல் குளம் இருந்த இடத்தில் கட்டிடம் எழுப்பப்படுவதாகவும் புகாரில் கூறப்பட்டிருந்தது. பொதுப்பணித்துறையின் ஆவணங்களை சரிபார்த்ததில் அந்த இடத்தில் குளம் இல்லை என்று ஊர்ஜிதமாக தெரிய வருகிறது. தவிரவும் அந்த இடத்தில் முழுமையாக மண் பரிசோதனை செய்யப்பட்டு திருப்தி அடைந்த பின்னரே கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டுள்ளன என்பது விசாரணையில் நிரூபணமாகியுள்ளது. மேற்படி கட்டிடம் முழுக்க முழுக்க விதிகளுக்கு உட்பட்டு நேர்மையான முறையில் கட்டப்பட்டு வருகிறது. கட்டிடம் கட்டுவதற்கான அனைத்து வேலைகளையும் அதற்குண்டான விதிகளின்படிதான் கட்டியிருக்கிறார்கள். அனைத்து விதிகளும் பின்பற்றப்பட்டு முறையான கட்டிட பொறியாளர்களின் ஆலோசனைப்படிதான் அக்கட்டிடம் உருவாகியுள்ளது. அனைத்து சான்றிதழ்களும் சரியாக இருப்பது கோர்ட் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வருகிறது. எனவே கட்டிடம் கட்டியதில் எந்த குறையும் இல்லை என இந்த கோர்ட் கருதுவதோடு தனது கட்டுமான வேலையை தொடரவும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் கட்டிடத்தை கட்டி முடித்து ஒப்படைக்குமாறும் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. அபி கன்ஸ்ட்ரக்ஷன் தனது கட்டுமான பணிகளை தொடர ஒத்துழைக்குமாறும் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு தங்களது எண்ணங்களை தெரியப்படுத்தி தீர்வு காணுமாறு வாங்கியவர்களுக்கு இந்த கோர்ட் ஆலோசனை கூறுகிறது. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என்று வாங்கியவர்களுக்கு உறுதியளிக்குமாறு அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது.